கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவ சீசத்துவத்தை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். இது 6வது வாரத்துக்குரிய பாடம். அநேக நீங்க பாடத்தையுடைய கேள்விகளுக்கு பதில் எழுதி எங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அனுப்பாதவங்க அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்றேன். அது ரொம்ப முக்கியம். எழுதி படிக்கிறது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த வார்த்தைகள முக்கியமானது நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவது பிதாவானது நமக்கு பார்க்கிற அன்பு எவ்வளவு பெரிதென்று நம்ம அறிந்து கொள்ள முடியுது. உலகம் அவரை அறியாதபடியினாலே அது நம்மையும் அறியவில்லை. நம்ம உலகத்துக்கு புரியாத புதிரா இருக்கிறோம். அதான் அர்த்தம். இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க உலகத்திற்கு புரியாத புதிரா இருப்பீங்க. ஏன்னா உலக மக்கள் ஜீவனுள்ள ஆண்டவரை புரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டபடியினாலே, தெரிந்து கொண்டபடியினாலே, புரிந்து கொண்டபடியினாலே நாம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். ஏன் வாழ்கிறோம்? அவருடைய அன்பை நாம் அனுபவித்து அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம்ம உலக மக்களுக்கு நம்ம எப்படி இருப்போம்? புரியாத புதிராத்தான் இருப்போம். முதல் நாள் கேள்விகளுக்கு நீங்க பதில் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த சத்தியத்தை குறிப்பிடத்தக்க எந்த சத்தியத்தை தனது வாசல் காண வேண்டும் என்று யோவான் ஏன் விரும்புகிறார்? அந்த சத்தியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் பிரதானமா எழுதுற அன்பு, சத்தியம், வெளிச்சம். இதை திரும்ப திரும்ப எழுதுறார். ஆண்டவர் அன்பா இருக்கிறார், நீங்கள் அன்பா இருக்கணும், உங்களோட சகோதரத்துல அன்பு காட்டணும், அதுக்கப்புறம் சத்தியத்துல நடக்கணும், பிறகு வெளிச்சத்துல நடக்கணும். திரும்ப திரும்ப அவர் சொல்றதை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, 2ஆம் வருகையில வெளிப்படும் பொழுது நமக்கு என்ன தெரியும்? நாம் அவரை போல் இருப்போம். அது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுது. அவர் வரும் பொழுது நாம் அவரை போல் இருப்போம். அவரை போல் இருப்போம்னா அவரை போல் பரிசுத்தத்திலே இருப்போம், அவரை போல் வெளிச்சமா இருப்போம், அவரை போல் ஜோதியா இருப்போம், அவரை போல் மகிழ்ச்சியா இருப்போம். அதை குறித்து சொல்லப்பட்டு ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்குகிறவர்கள் என்ன செய்வாங்க? அவருடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறார்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பரிசுத்தமா இருக்கும். எதிர்காலத்தை எதிர்கொள்கின்ற வாழ்க்கை, நித்தியத்தை எதிர்கொள்கின்ற வாழ்க்கை, என்றென்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்க இருக்கும் பொழுது இப்ப எப்படி இருப்போம்? இப்ப எப்படி இருக்க வேண்டும்? அதுல என்ன முக்கியமானது என்னன்னா, ஒரு விசுவாசம், அதோடு கூட பரிசுத்தமா வாழ வேண்டும் என்ற வாஞ்சை. நிறைய இடங்கள்ல எப்படி நடக்குதுன்னு சொன்னோம்னா, இப்ப நம்ம ஒரு எதிர்காலத்துல ஒரு நன்மையை எதிர்நோக்கி இருந்தோம்னா அதற்காக இப்பொழுது தியாகத்தை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கும். ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான்? எக்ஸாம் வருது, அதுக்கு நான் ஆயத்தமாகணும், அதுக்கு படிக்கணும். இப்ப என்ன செய்ய மாட்டேன்? இப்ப தேவையில்லாத காரியத்தை ஈடுபட மாட்டேன், விளையாட போக மாட்டேன், அல்லது டிவியில உட்காந்து நேரத்தை வீணடிக்க மாட்டேன். எதுக்காக? அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு அக்கறை இருப்பதனால் அவன் இன்றைக்கு அந்த ஆயத்தத்தை செய்ய. அதே போலதான் ஆண்டவருடைய வருகையை குறித்த, நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கை இருப்பதனாலே நாம் என்ன செய்யணும்? அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அந்த ஆயத்தத்துல பிரதானமான ஆயத்தம் என்னது? பரிசுத்தமா இருப்பது. பரிசுத்தமான வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? பாவம் செய்யாமல், பாவத்தில் தொடர்ந்து இராமல், பாவத்திலே மகிழ்ச்சியா இராமல், பாவத்துல கம்ஃபர்டபுளா இராமல், பாவத்திலிருந்து விலகி வருவதுதான் ஒரு விசுவாச வாழ்க்கை. அதை குறித்து நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதை லாலெஸ்னஸ். லாலெஸ்னஸ்னா சட்டத்தை மீறுதல். அநேக நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? சட்டத்தை மீறுதல், அதாவது சட்டம் ஒரு எல்லையை கொடுத்திருக்கு, அந்த எல்லையை மீறி நடக்கிறது, அதான் மீறு. அதனாலதான் சங்கீதத்தில் அடிக்கடி வாசிப்போம், என்னுடைய மீறுதல்களை மன்னித்தரலும், நான் எல்லையை மீறி போயிட்டேன், நீர் வகுத்த பாதையை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீறுதலுக்காக சங்கீதக்காரர் மன்னிப்பு கேட்கிறதா.
நியாயப்பிரமாணத்தை விட்டு, அதாவது சட்டத்துக்கு புறம்பாய் செய்வது, சட்டத்துக்கு விரோதமாய் செய்வது, சட்டத்தின்படி நடக்காமல் சட்டத்துக்கு எதிர்ப்பதமாய் செய்வது, அதான் லாலெஸ்னஸ், நியாயப்பிரமாணத்தை மீறுகின்ற ஒரு காரியம். சோ சட்டத்தை மதிக்கின்றவர்கள் தான் சட்டம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம், 10 கற்பனைகள் மற்றும் மற்ற கற்பனைகள். சோ அந்த நியாயப்பிரமாணத்தை மதிக்க வேண்டும், நியாயப்பிரமாணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். சோ அதுல ஒரு சட்டத்தை மீறினா கூட அது நமக்கு ஆபத்து. சோ அது இயேசு ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லி போகும், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அதுக்கப்புறம் பிசாசின் கிரியைகளையும் அழிப்பதற்காக வந்தார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, சிறு பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அவர் வயசாயிருச்சு யோவான் எழுதும் பொழுது, அதனால எல்லாரையுமே அவர் சிறு பிள்ளைகளா பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, பிராக்டிஸ் ரைச்சியஸ்னஸ், பிராக்டிஸ் சின்னிங். அதான் 2 காரியங்களை செய்ய முடியும். ஒண்ணு பாவத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருத்தல், அல்லது நியாயப்பிரமாணத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பது. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகிறோம்? சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார், நமக்கு பாவங்களை மன்னிக்கிற மாத்திரம் பிசாசின் கிரியை அளித்தார். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் எப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பிதாவின் இடத்தில் பிறந்தவன் என்ன செய்யறான், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறான், அல்லது பாவத்தில் அவன் வாழ்வதில்லை. சோ born of God, தேவனால் பிறந்தவன்னா யார், அது நமக்கு தெரிந்ததான். யோவான் 1:12 என்ன பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அதான் ரட்சிப்பின் அனுபவம் சொல்றோம். சோ எதிர்மறையான பண்புகள் இல்லை, ஆண்டவரை அறியாதவர்கள் எதிர்மறையான பண்பு நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சோ இந்த பாடத்துல உள்ள 4 கருப்பொருட்கள், 4 themes. ஒண்ணு பீயிங், பிலாங்கிங், பிஹேவிங் அண்ட் பிகம். நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய பிள்ளைகள். அதான் நம்முடைய ஸ்டேட்டஸ். நாம் யார் அப்படின்னு கேட்டா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய பிள்ளைகள். அதான் நம்முடைய தகுதி. சோ பிலாங்கிங், நாம் யாருடையவர்கள், யாருக்கு சொந்தக்காரர்கள், நாம் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சபை என்ன இருக்கு, கர்த்தருடைய குடும்பம் என்று சொல்லப்பட்டு. சோ கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய சேனை, சோ கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். சோ நான் 3வது என்ன பார்க்கிறோம், பிஹேவி, எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாய் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் நடக்க வேண்டும். அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவரை போல் மாற வேண்டும். பிகமிங், அவரை போல் மாற வேண்டும். 4வது பொருள் அவரை போல் மாற, அவரை போல் நடக்கிறோம், அவரை பின்பற்றி நடக்கிறோம், அவரை எப்படி இருந்தாரோ அப்படி நடக்க முயற்சி பண்றோம். கடைசியில் என்னது, அவரை போலே மாறிடும். ஒரு நாள் அவனுடைய வருகை வரும் பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல் இருப்போம். சோ இந்த 4 காரியங்களை நம்ம திரும்ப நினைவுபடுத்துவது ரொம்ப அவசியம். அவருக்கு சொந்தமானவர்கள் அல்லது அவருடைய பிள்ளைகள், அவருக்கு சொந்தமானதை காட்டில் அவருடைய பிள்ளைகள். 2வது அவருக்கு சொந்தமானவர்கள். 3வது அவரை போல் நடப்பவர்கள். 2வது அவரை போல் மாறுகிறவர்கள். சோ இதுல என்ன பார்க்கணும்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருப்பது நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சட்ட பிரகாரமாக கொடுக்கின்ற ஒரு உரிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேர் அவர்களே பிள்ளைகளாகும்படி அதிகாரம், உரிமை. ஆங்கிலத்துல ரைட்ஸ். சோ ஒரு தேசம் இருந்தா அந்த தேசத்தில் உள்ள எல்லா குடிமக்களுக்கும் ஒரு சில உரிமைகள் உண்டு, ஒரு சில செல்வாக்குகள் உண்டு. சோ அது என்னன்னா அதான் இங்க அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அல்லது அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை எப்படி பெற்றுக்கொள்றோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே.
பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு மனதிலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் முழுமையாக அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உரிமையாக்கி கொள்ளும் பொழுது நாம் அவருடைய பிள்ளைகளாக, அதுதான் அவனோட மறுபடியும் பிறந்த அனுபவம் அல்லது ரட்சிக்கப்பட்ட அனுபவம். சோ உலகம் என்ன செய்ய முடியும்? நமக்கு மனித உரிமைகளை தான் கொடுக்க முடியும். மனித உரிமைகள் நிறைய பேரு மனித உரிமைகள் மீறல் அப்படின்னு நிறைய பேப்பர்ல நீங்க வாசிப்பீங்க. மனிதனுக்கு யார் உரிமை கொடுத்தது? இவங்களா கொடுத்துக்கிட்டாங்க. என்ன? அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அவனுக்கு தண்ணி இருக்கணும், அவனை சந்தோஷமா வாழணும், ஸ்கூலுக்கு போறதுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு உரிமை கிடைக்கணும், ஒரு வாழ்வாதாரம் இருக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு சில உரிமைகளை மனித உரிமைகள் சொல்றோம். ஆனா உலகம் என்ன செய்ய முடியும்? மனித உரிமைகளை தான் கொடுக்க முடியும். அதை கூட பறிச்சுட்டு போயிடறாங்க. நிறைய தேசங்கள்ல அந்த மனித உரிமைகள் என்பது ஒரு கேலி கூத்தாயிடுச்சு. அது பேரளவில் தான் இருக்கும், சட்டத்தின்படி இருக்கும். ஆனா உண்மையானபடி அந்த உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற உரிமைகள் வித்தியாசமான ஆவிக்குரிய உரிமைகள், நித்தியத்துக்குரிய உரிமைகள். இந்த உலகம் கொடுக்கிற மனித உரிமை எல்லாம் நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் செல்லும். சுத்தப்பற யாரும் மனித உரிமை பத்தி பேச போறது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய உரிமையாகிய அவருடைய பிள்ளைகள் ஆவது என்பது இந்த உலகத்துல மாத்திரம் இல்ல, நித்தியத்திலையும் மரணத்திற்கு அப்புறமும் நமக்கு என்ன உண்டு? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்ற உரிமை உண்டு. சோ உலகத்துல உள்ள எல்லா உரிமைகளும் தற்காலிகமானவைகள். அதை கொடுப்பாங்க, எடுத்துக்கிடுவாங்க. திடீர்னு கொடுப்பாங்க, அடுத்த அரசாட்சி வரும், எடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்தது நித்தியமானது. சோ தேவனால் வரலப்பட்ட வரம், கிருபை, ஈவ் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட முதலாவது என்னது? இது வரமாய் இருக்கிறது. அது ஈவ் நாம் வாங்க முடியாது, நாம் அதை பெற்றுக்கொள்ளதான் முடியும். அது இலவசமாக கொடுக்கப்படும். ஸோ ஒருவேளை நமக்கு கல்யாணத்துல கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிஃப்ட் கொடுக்கறது நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளும். ஒரு நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்ளும். ஸோ தேவனுடைய ஈவு, அவருடைய வரமா இருந்தாலும் சரி, அவருடைய கிருபையா இருந்தாலும் சரி, அவருடைய இரக்கமா இருந்தாலும் சரி, அவருடைய அன்பா இருந்தாலும் சரி, எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதை ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளையாயிருக்கு உரிமையும் கொடுத்து இவை எல்லாவற்றையும் ஈவாக கொடுக்கிறான்னு பார்க்கணும். சோ உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சோ இதுதான் ஏற்கனவே சொன்ன, நம்ம ஒரு புரியாத புதிராய் இருக்கிறோம். உலகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. அவரை அறியாதனால நம்மையும் அறிய முடியாது. ஏன்? நம்ம அவரை போல் மாறிக்கொண்டே இருக்கு. சோ நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் வித்தியாசமா இருக்கு. நாம் எதற்காக வாழ்கின்றோம் அது வித்தியாசமா இருக்கு. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அது வித்தியாசமா இருக்கு. சோ வாழ்க்கையில முக்கியமானவை என்ன அது வித்தியாசமா இருக்கு. எதை எடுத்தாலும் உலக மக்களை விட நாம் வித்தியாசமா இருக்கும். அதனால உலக மக்களுக்கு என்ன ஆயிடுது? புரியாத புதிராய் மாறிவிடுகிறோம். இவங்களை வழங்கி கொள்ளவே முடியல, இவங்களை புரிந்து கொள்ளவே முடியல. இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? சோ இது ஒவ்வொரு தலைமுறையிலும் கிறிஸ்தவர்களை பற்றி கேட்கப்பட்ட கேள்விதான் இது. இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க? நம்ம அப்படித்தான் இருப்போம். ஏன்னா நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். அவருடைய தன்மை நம்மிடத்துல உண்டு. அவரை போல் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை. சோ அதனால அவரை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அது என்ன செய்ய? முதலாவது அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார், மிஸ் அண்டர்ஸ்டுட். கிறிஸ்து யார் என்பதை தவறாக புரிந்து கொள்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் தவறாக புரிந்து கொள்றான். என்ன தவறாக புரிந்து கொள்றாங்க? முதலாவது என்ன சொல்றாங்க? ஒரு வெளிநாட்டு தெய்வம், வெளிநாட்டுல இருந்து வந்தவர். சோ அப்ப இவருடைய எண்ணம் என்ன? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தெய்வம் தனித்தனியா இருக்கும். எல்லாம் குறுநில மன்னர்கள் தான். எல்லாம் என்ன தெரியும்? குறுநில மன்னர்கள். அதாவது
ஒரு சின்ன ஏரியாவுக்கு அவங்க ஒரு ராஜாவா இருப்பான். அவளை பத்தி தான் யோசிக்கும். ஆனா வானத்தையும் பூமியும் சுற்றித்த சர்வ வல்லமுள்ள தேவனை குறித்து அவங்களுக்கு அறிவு இல்லை. அதனால அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த ஏரியாவுக்கு இவர் தான் கடவுளா இருக்கணும், அந்த ஏரியாவுக்கு அவர் தான் கடவுளா இருக்கணும். ஒவ்வொன்றும் டிபார்ட்மெண்ட் ஆகிறான். காற்றுக்கு ஒரு கடவுள், அக்கினிக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், தண்ணீருக்கு ஒரு கடவுள், கடலுக்கு ஒரு கடவுள், ஆத்துக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி பல விதத்துல அவங்க யோசிக்கும். ஆனா சர்வத்தையும் ஆளுகின்ற தேவாதி தேவன், அதை அவங்களால புரிந்து கொள்ள முடியும். அதனால அவங்க நம்மளையும் புரிந்து கொள்ள முடியும். சோ நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு கடவுள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்வத்திற்கும் எஜமானான தேவனிடத்தில் நம்ம போவோம். அதனால அவங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க புரிய மாட்டேங்குது. சோ தவறாக புரிந்து கொள்ள, அதுபோல் தவறாக சித்தரிக்கப்படுகிறது. நம்ம என்ன செய்வாங்க, தவறாக சித்தரிப்பார்கள். என்ன சொல்லுவாங்க, தேச துரோகிகள் சொல்லுவாங்க. தேசத்தை பத்தி அக்கறை இல்லை, கலாச்சாரத்தை பத்தி அக்கறை இல்லை, மொழியை பற்றி அக்கறை இல்லை. இதெல்லாம் தவறாக சித்தரிக்கப்படும். இப்ப நீங்க தமிழ் மொழி எடுத்தீங்கன்னா, தமிழ் மொழியில பல இலக்கியங்களை உருவாக்குனது கிறிஸ்தவர். பல மொழிகளில் கிராமர் எழுதினவங்க கிறிஸ்தவர். அதாவது இலக்கணம் எழுதினவங்க கிறிஸ்தவர். மிஷினரிஸ் வந்து எழுதுறாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறாங்க, தவறாக சித்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பர்சிக்யூட்டட், துன்புறுத்தப்படுகிறாங்க. கிறிஸ்தவர் என்ன செய்யறாங்க, துன்புறுத்துறாங்க. காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பாங்க. ஒரு ரீசனும் தேவையில்லை, காரணமே தேவை. நம்ம கிறிஸ்தவர்கள் அதனால பகைப்பாங்க, நம்ம கிறிஸ்துவின் பிள்ளைகள் அதனால பகைப்பாங்க. இப்ப ஆபேல காயின் பகைத்தான். எதுக்காக பகைக்கிறான்? காயினை ஆபேல காயின் நினைச்சிடான், பகைத்தான். ஆபேல காயின் வெறுக்கிறான். ஆபேல காயின் கொலையும் செய்யறான். எதுக்காக? அவன் நல்லவனா இருந்தான், அவ்வளவுதான். அவன் பரிசுத்தவானா இருந்தான், அவ்வளவுதான். அவன் ஆண்டவர் விரும்பியபடி ஆண்டவருக்கு பலி செலுத்தினான், அவ்வளவுதான். அவன் செய்ய வேண்டிய கடமைகளை ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா செய்யணும். அதான் அவனுடைய தவறு என்னது, உண்மையா இருந்தது. சோ இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதனாலே உலகம் நம்மை பகைக்கும், உலகம் நம்மை வெறுக்கும். சோ வெறுத்துட்டா மாத்திரம் போதாது, காயின் ஆபேலை வன்முறை செய்தது போல, கொலை செய்தது போல நம்மை துன்புறுத்தவும் செய்யும். சோ உலகம் கிறிஸ்துவையும் அறியாது, நம்மையும் அறியாது. நான் தொடர்ந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டே இருக்கணும். சோ அவரை போல் வில் பி லைக், அவரை போல் மாறுவோம். சோ அவரே நம்முடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வருகிறார், சீக்கிரம் வருகிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யுது, பரிசுத்தப்படும். அவருடைய வருகை குறித்த எண்ணமே நம்மை பரிசுத்தம் பண்ணும். நம்மை ஆயத்தமாகிறது என்னன்னா பரிசுத்தம். இனிமே இந்த மாதிரி தீமையான காரியங்களை சிந்திக்க கூடாது, இந்த மாதிரி காரியங்கள் எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு வரும். சோ இதுல 3 காரியங்களை சொல்லப்பட்டு, அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், வருகாலம், பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர். சோ கடந்த காலம், சோ ஆண்டவருடைய வருகையிலே மீட்பின் நாள் சொல்லி சொல்றான். ஆண்டவருடைய வருகை இன்னொரு வார்த்தை என்ன சொல்றான், மீட்பின் நாள். ஏன் மீட்பின் நாள் சொல்லப்படுறான்? ஆண்டவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்ன நடக்குது? சோ 3 முக்கியமான அம்சங்களை நாம் பார்க்கணும். ரட்சிக்கப்படுது அல்லது மீட்கப்படுதல் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, நம்முடைய ரட்சிப்பு 3 காலங்களில உண்டா. அதாவது கடந்த காலம், இறந்த காலம், பாஸ்ட். இரண்டாவது என்னது, பிரசன்ட், நிகழ்காலம், தற்காலம், இப்பொழுது நடைபெறுகின்ற காலம். மூன்றாவது என்னது, எதிர்காலம், வருங்காலம், நாளை கழிச்சு வர வருஷம், எதிர்காலம். சோ இந்த 3லயுமே
ஆண்டவருடைய கிரியை எப்படி இருக்கு, பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்றோம். முதலாவது பாஸ்ட், கடந்த காலத்தின் பாவத்திற்கான தண்டனைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு, மன்னிப்பு கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் தண்டனையில் இருந்து விடுதலை. அதுதான் முதல் கட்டம். இதுவரைக்கும் நம்ம செய்த பாவங்களை என்ன செய்யறாரு, நம்மளை மன்னிக்கிறார். பொய் சொல்லியிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம், மற்றவர்கள் மேல் பொறாமை கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் மேல் கோபம் கொண்டிருக்கலாம், மற்றவர்கள் வன்முறையா இருந்திருக்கலாம், ஸோ மற்றவர்களை கீழ்த்தரமா நடத்தியிருக்கலாம், ஸோ பெருமை மேட்டுமையோட வாழ்ந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஆண்டு என்ன செய்யறார், மன்னிக்கிறார் கடந்த காலம். ஸோ நிகழ்காலம் பாவ வல்லமையிலிருந்து பாதுகாப்பு. சரி, பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணிட்டார், நல்லது. ஆனா பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்றோம், நம்மளை சுத்தி பாவம் நடக்குது. டிவி ஆன் பண்ணா கொலை, ஏதாவது நியூஸ் பேப்பரை திறந்தா கற்பழிப்பு, இதுதான் நம்ம பார்க்கிறோம். அநீதி, அக்கிரமம், ஊழல், ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல். சோ இப்படி பல விதமான பாவம் நிறைந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்துல வாழ். சோ இந்த உலகத்திலே நாம் வாழும் நாட்கள் எல்லாம் பாவத்தின் மேல் வெற்றி கண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு தேவை. அதாவது பாவ வல்லமையிலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய வல்லமை, அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும். நிகழ்காலத்துல பாவத்தை மேற்கொள்ள, சாபத்தை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ள, பிசாசு வைக்கும் கண்ணிகளிலிருந்து தப்பிக்க, பிசாசு நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிற காரியங்களிலிருந்து ஜெயம் கொள்ள, மரணத்தின் மேல் ஜெயம் கொள்ள ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். அது என்ன வல்லமை? பரிசுத்த ஆவியான நமக்குள் வாழ்கிறார், வசனத்தினால் நமக்கு வல்ல. நம்ம வள்ளுவாமல் விழாமல் காக்கும்படியான வல்லமை. என்னுடைய கரத்திலிருந்து என்னுடைய ஆண்டுகளை ஒருவனாலும் பறிக்க முடியாது. அதான் நிகழ்காலம். சோ ஒரு விசுவாசியை திரும்ப திரும்ப பாவத்துல விழ வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப பாவத்துல போய் வள்ளிக்கு விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த பாவத்தை மேற்கொள்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, மூன்றாவது வருங்காலம். வருங்காலம் என்ன? பரலோகத்துக்கு போறோம். அந்த பரலோகத்துல பாவமே இருக்க, பாவம் உள்ளே பிரவேசிக்க முடியாது. செய்த பாவத்திலிருந்து விடுதலை கடந்த காலம். பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்வதற்கான வல்லமை அது நிகழ்காலம். சோ எதிர்காலம், வருங்காலம் என்ன? பாவமே பிரவேசிக்காத பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த மீட்பினாலதான் நம்ம எதிர்கொண்டிருக்கிறோம். மீட்பினால்தான் ஆயத்தமா இருக்கிறோம். கிறிஸ்து வருகின்ற நாள் மீட்பின் நாள். ஏன் சொல்றோம்? அந்த எதிர்கால மீட்பு. அந்த மீட்பு என்ன? பாவம் உள்ளே பிரவேசிக்க முடியாத பரலோகத்தில் நித்திய நித்தியமாய் வாழ்கின்ற வாழ்க்கை. சோ இந்த மூன்று காலங்கள்லையும் நம்முடைய ரட்சிப்பு செயல்படுகிறது. ரட்சிப்புங்கிறது ஒரு நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றோம், அது உண்மைதான். தொடர்ச்சியாக அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அதான் மூன்று காலங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம்? சோ ஆவி, ஆத்மா, சரீரம். சோ இது முழுமையான மனிதன். சோ ஒருவன் கர்த்தருக்குள் மறுபடியும் பிறந்திருந்தார், அவன் எப்படி இருப்பான்னா, ரோமர் 6 சொல்லப்பட்டிருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ், நீதியின் ஆயுதங்கள், நீதியின் கருவிகள். சோ நம்ம என்ன ஆயிடும்? இதுவரைக்கும் பிசாசின் கருவிகளா, பாவத்தின் கருவிகளா இருக்கும். சோ பாவத்தின்
ஆயுதங்களா இருக்கும். இப்ப என்ன மாறிடுச்சு. சோ ரோமர் ஆகாதியத்தை போய் படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளாத பொழுது பிசாசு நம்மை அநீதியின் ஆயுதங்களாக, அநீதியின் கருவிகளாக நம்ம பயன்படுத்தி வந்தான். நம்ம விரும்பலையோ, நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? அநீதியின் ஆயுதமாக, அநியாயத்தின் ஆயுதமாக, அக்கிரமம் செய்கிற ஆயுதங்களாக பிசாசு நம்மை பயன்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு அர்ப்பணித்து அவர் பயன்படுத்தும் நீதியின் ஆயுதங்களாக, நீதியின் கருவிகளாக மாற வேண்டும். அதுல சரீரத்தை குறிச்சிடும். நம்முடைய சரீரம் என்ன ஆகுது? நீதியின் ஆயுதமா மாறும். சோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, அதாவது யுத்தம் நடக்குது. ஒரு இடத்துல ஒரு கொடிய சம்பவம் நடந்துருச்சு. அநேகர் காயப்பட்டு கிடக்குறாங்க. சோ மரண தருவாயில் இருக்கிறான். அந்த வழியா ஒரு சர்ஜன் வாங்குறான், ஒரு டாக்டர், மிகவும் சிறந்த ஆபரேஷன் செய்யக்கூடிய டாக்டர். அந்த வழியா தற்செயலா வர்றார். அவர் பார்க்கிறாரு, நிறைய பேர் சாக கிடக்குறாங்க. அவர் என்ன சொல்ற, என்னால் ஒண்ணும் செய்ய முடியலையே, ஏன்னா என் கையில ஆயுதம் இல்லை, ஆபரேஷன் செய்வதற்கான கருவிகள் என் கையில இல்லை. இந்த கருவி மட்டும் என்கிட்ட இருந்துச்சுன்னா எத்தனை பேர் உயிரை நான் காப்பாத்திருக்கலாம். கருவி இல்லையே. இதே போலதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து, உலகத்துல பாவம் நிறைந்த உலகம், இதுல நீதியின் கருவி எங்க? என் விசுவாசி எங்க? காணாம போயிடும். ஆண்டவர் நம்மை நீதியின் கருவியா பயன்படுத்தி உலகத்துல சர்ஜரி பண்ணணும்னு நினைக்கிறார், ஆபரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறார், மாற்றணும்னு நினைக்கிறார். அதற்கு நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அதான் நீதியின் கருவி, நம்முடைய ஆயுதம் தான். சோ நம் ஆவிக்குரிய பிரகாரமாய் மறுபடி பிறக்கிறோம். உண்மை. நம்முடைய உள்ளான மனிதன் மாற வேண்டும், நம்முடைய சிந்தனை மாற வேண்டும், நம்முடைய உணர்வுகள் மாற வேண்டும், நம்முடைய அர்ப்பணிப்பு மாற வேண்டும், நம்முடைய சித்தம் மாற வேண்டும். இதெல்லாம் உள்ளான மனிதன் மாறினா நம்முடைய சரீரம் ஆண்டவருடைய நீதியின் கருவியாய், ஆயுதமாய் மாறும். ஆண்டவர் நாம் பயன்படுத்தும் கருவியாய் மாறணும். சோ இன்னொரு விதத்தில் சொன்னோம்னா, பயன்படும் பாத்திரமாய் மாற வேண்டும். தேவனுடைய வீட்டுல அநேக பாத்திரங்கள் உண்டு. கனத்துக்குரிய பாத்திரம் உண்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரம். சோ நம்ம எப்படி இருக்கணுமா? நம்முடைய பாத்திரங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் ஆண்டவர் கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை பயன்படுத்துவார். அதான் இங்க நான் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு? நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். சோ அவரை போல் நடப்பது, இதை எப்படி பயிற்சி செய்யும்? அவரை போல் நடக்கணும்னா நம்ம எப்படி பயிற்சி செய்யும்? எப்படி பயிற்சி செய்ய முடியும்? சோ இது தினமும் நாம் செய்ய வேண்டிய காரியம். எல்லாவற்றுக்கும் பயிற்சி உண்டு. உலகத்துல எதுக்குனாலும் பயிற்சி உண்டு. ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும்னா ஒரு பயிற்சி உண்டு. ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரனாகணும்னா அதுக்கு பயிற்சி உண்டு. சோ ஒரு கடை வைக்கணும்னா அவனுக்கு ஒரு பயிற்சி தேவை. அந்த பயிற்சி இல்லைன்னா அவனா பயிற்சி பண்ணணும். சோ எது செய்தாலும் இந்த உலகத்துல பயிற்சி. அதுதான் இங்க யோவான் என்ன சொல்றாரு? நீதி கிரியைகளை செய்ய உங்களுக்கு பயிற்சி தேவை. நீதிமான்களாய் வாழ்வதற்கு பயிற்சி தேவை. அந்த பயிற்சியை யாரு கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாரு? பயிற்சி கொடுக்கிறார். சோ ஆண்டவரை போல மாற வேண்டும், நல்லதுதான். ஆண்டவர் பயன்படுத்தும் பாத்திரமாக மாற வேண்டும், நல்லதுதான். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அர்ப்பணிப்பு தேவை, பயிற்சி தேவை. ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்கிறார். எப்படி பயிற்றுவிக்கிறார்? வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். சோ பாவம் என்பது நியாயப்பிரமாணத்தை வரும், அதை பத்தி சொல்றார். சோ பாவத்தை குறித்து இருந்தாதான் பரிசுத்தத்துக்கு ஏற்ற பயிற்சியை நம்ம செய்ய முடியும்.
ஒரு நீதியின் வாழ்க்கையை நம்ம செய்ய முடியும். சோ பாவம் வந்து முதலாவது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரான. சோ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக. சோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? உன்னுடைய சகோதரனை கூட நீ தீய வார்த்தைகள் சொன்னா நீ ஏற்கனவே கொலை செய்த மாதிரி. 10 கற்பனை என்ன செய்யுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் என்னாகும்? நீ அவளை பலவந்தப்படுத்தினாய், அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. சோ நியாய பிரமாணத்தை மீறுதல் எப்படிலாம் மீறலாம்? நிறைய பேரு தசம்பாவம் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டு, புதிய ஏற்பாட்டுல உண்டா? நிறைய பேரை தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். நான் புதிய ஏற்பாட்டுல என்ன சொல்லியிருக்கு? பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிருக்க வேண்டும். பரிசேயருடைய நீதி என்ன? வீட்டுல விளையிற கீரையில இருந்து, வீட்டுல இருக்கிற கடுகுல இருந்து எல்லாத்துலயும் தசம் வாங்குறதுதான். அப்ப பரிசேயர் செல்கின்ற நீதியை விட அவன் கொடுக்கிற தசம்பாத்தை கூட அதிகமா கொடுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விசுவாசியும் 11% கொடுக்கணும். 10% கொடுத்தா போதும். அது எவ்வளவு கொடுக்கணும்? குறைஞ்சது 11% கொடுக்கணும். நம்முடைய நீதி பரிசேயருடைய நீதியை காட்டில் அதிகமா இருக்கு. அதான் ஆண்டு எதிர்பார்க்க. சோ நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளையும் பரிசேயரை காட்டிலும் சிறப்பாய் செய்ய வேண்டும். செய்ய வேண்டாம் சொல்லு, கிறிஸ்து செய்து காட்டினார். அதை காட்டிலும் அதை போலவே நாமும் செய்ய வேண்டும். சோ பாவம் செய்கிறவர் பிசாசினால் வஞ்சிக்கப்படுகிறார், பிசாசினால் உருவாக்கப்பட்டார். சோ நம்ம திரும்பவும் ஒருத்தர் பாவம் செய்வான் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்த வாழ்க்கையை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து பாவம் செய்தார்னா அவன் பிசாசுக்குரியவனாய் மாறுகிறான். எச்சரிக்கையா இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையில அவன் சோதனை கொண்டு வரான், அதை அழிக்க வந்தார். நம்ம என்ன செய்ய விழ வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறோம். அதுல இருந்து வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். சோ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் தொடர்ந்து பாவம் செய்கிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? தொடர்ந்து பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனால் பிறந்த இவனும் தொடர்ந்து பாவம் செய்வது. அப்ப பாவத்துல விழுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் பாவத்தில் விழுந்து என்ன செய்யணும்? உடனே எழுது. நீங்க ரோட்ல நடந்து போறோம், வாட்ட சாட்டமா இருக்கும், நல்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். திடீர்னு போற வழியில நம்ம தெரியாம என்ன ஆயிடுது? வழுக்கி விழுந்துடும். வழுக்கி விழுந்து என்ன செய்யறோம்? எவ்வளவு சீக்கிரமா எந்திக்க முடியுமோ எந்திரிச்சிடும். சோ இன்னொரு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீசையில மண் ஒட்டாதபடி பார்த்துக்கணும். கீழே விழுந்துட்டாலும் என்ன செய்யக்கூடாது? மீசையில மண் ஒட்டக்கூடாது. அப்ப மண் ஒட்டி இருந்தா கூட அது தட்டிடும், அடுத்தவங்க பாக்குற முன்னாடி இருந்துச்சு. அதான் ஒரு சரியான ஒரு நல்ல மனிதன். பைத்தியக்காரனா இருந்தா கீழே விழுந்துட்டா என்ன செய்வான்? எந்திக்க மாட்டான், அங்கே இருக்கும். சுகவீனமா இருக்கிறவன் எந்திக்க முடியாம அங்கே இருக்கும். ஆனா வாட்ட சாட்டமாக நார்மலா இருக்கிற ஒரு மனிதன் கீழே விழுந்தா என்ன செய்வான்? மற்றவர்கள் பார்ப்பதற்கு முன்பாகவே என்ன செய்வான்? எழுந்துருவான். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பாவத்துல விழுவதற்கு, வழுக்கி விழுவதற்கு சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? உடனடியாக எழுந்திருக்கு. உடனடியாக ஆவியானவருடைய ஒத்தாசையை நாடணும். ஆண்டவரே, இந்த பரீட்சை வருகிறது, இந்த இச்சை என்னை மேற்கொள்ள பார்க்குது, இந்த பொருளை நான் இச்சிக்கிறேன், இதுல இருந்து எனக்கு விடுதலை தரும். உடனடியாக அங்கிருந்து எழுந்திருக்கிறது. இல்ல கொஞ்ச நேரம் அங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ரசிக்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இருப்போம் என்றால்
அவன் என்ன செய்யறான்? பாவத்திற்குள்ளாக மூழ்கி போகிறான். அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ஆண்டவருடைய சத்தியம் வசனம் மனதில் எப்பொழுது நிரம்பி காணப்பட்டா, ஆவியானவன் எப்பொழுது கிரியை செய்துகிட்டே இருந்தா, ஒருவேளை வலிக்கு விழுந்தாலும் என்ன செய்வோம்? உடனடியாக எழுந்திருப்போம். அந்த இடத்துல இருப்போம். விழுந்துட்டோம், இங்கே இருக்கலாம், ஜாலியா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பதல்ல. எழுந்து மீண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். சோ பிஹேவிங், எப்படி நடந்து கொள்ளும், நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். பாவத்திலே இருக்கக்கூடாது. பிசாசின் கிரியை நம்ம வாழ்க்கையில் அழிக்கணும். நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பயன்படுத்தும் நீதியுள்ள கருவியாக, ஆயுதமாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய நடத்தை, நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுகிறது? சோ குறைஞ்சது இந்த காரியங்கள்ல எத்தனை 7 காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மாற்றவும். முதலாவது என்னது? அணுகுமுறை. மற்றவர்களை குறித்த அணுகுமுறை, ஆட்டிடியூட் சொல்லுவோம். ஒரு சிலரை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அவரை அவர்கிட்ட போகாதீங்க, கோபக்கார். அப்ப என்ன இருக்கும்? அவர் எதை அணுகுனாலும் கோபத்தோட அணுகு. சோ அவருடைய அணுகுமுறை என்னது? எழுந்தாலும் போகும். சோ ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர்கிட்ட போகாதே, அவர் ரொம்ப பெருமைக்கார். அப்ப எதனால அவர் என்ன செய்வாரு? தன்னை பற்றி பெருமையாக புகழ்ச்சியா பேசுவார். அவருடைய அணுகுமுறை அப்படித்தான். சோ அவர் தன்னை குறித்து மேன்மைப்படுத்தி பேசுறதுனால மற்றவங்கள தாழ்வாக, கீழாக நினைப்பாங்க. சோ அவருடைய அணுகுமுறையில மாற்றம். என்ன மாற்றம்? எல்லாரையும் நேசிக்கின்ற, எல்லாரையும் கனப்படுத்துகின்ற, எல்லோருக்கும் மதிப்பு கொடுக்கின்ற, எல்லோரையும் சமமாய் பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை. அணுகுமுறையில மாற்றம். சோ அணுகுமுறையில மாற்றம்னா நான் அவங்களோடு கூட நம்ம சகஜமா பழகும். வெறுப்பு இருக்காது. எல்லாரையும் நேசிக்கின்ற ஒரு பண்பு. அடுத்தாப்புல வேல்யூஸ், மதிப்புகள். மதிப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டோடைய வசனம் சொல்லுது, மத்தேயு 6:33 என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீதி. நம்முடைய மதிப்பு என்ன? நீதி. நீதினா என்ன? எதை செய்தாலும் நீதியாய் செய்யும். எதுனாலும் நீதியாயிடும். நீதின்னு சொல்லும் பொழுது ஆண்டோடைய பார்வைக்கு நீதியாயிடும், ஆண்டோடைய பார்வைக்கு சரியாயிடும். அதான் நம்முடைய மதிப்பு. சரி, ஒரு மனிதனை தாழ்வா பார்க்கலாமா? அவன் கீழ் ஜாதிக்காரன் சொல்லி யோசிக்கலாமா? அப்ப என்ன அது? ஆண்டவர் அப்படியா மதிக்கிறாரு? அவனை கீழ் ஜாதின்னு ஆண்டவர் மதிக்கிறாரா? இல்லை, அவர் நேசிக்கிறார். அப்ப நான் என்ன செய்யணும்? அவரை நேசிக்க வேண்டும். அதான் மதிப்பு, வேல்யூஸ், ஆண்டோடைய நீதி. சோ ஒருத்தர் நல்லா முன்னேறார், வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கார், அவருக்கு நிறைய பொருள் கிடைக்குது, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க. அவரை பார்த்து என்ன செய்யணும்? பொறாமை கொள். பொறாமை கொள்ளணும்னு என்ன அர்த்தம்? ஆண்டோடைய நீதி இல்லை. அவனுடைய நீதி என்ன சொல்லுது? ஆண்டவர் அவங்க ஆசீர்வத்துக்கு அவங்க ஆசீர்வாதமா இருக்கு. அதை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. சோ பொறாமை கொண்டோம்னா ஆண்டவருடைய நீதியின் கிரியைகளை செய்யவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யமா அவருடைய நீதி. இந்த காரியத்துல ஆண்டவருடைய நீதி என்ன? ஆண்டவருடைய நியாயம் என்ன? ஆண்டவருடைய தன்மை என்ன? அதுக்கப்புறம் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதான் பைபிள்ல நீதிமொழியில வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை, யோசனைகளை ஆராய்ந்து அறிகிறார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எதுன்னா, அவர் அதை இடை போட்டு பார்க்கிறார். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நோக்கங்களை அவர் என்ன செய்யறாரா? நிறுத்து பார்க்கிறார். சரியா இருக்குதா இல்லையா? நம்முடைய எண்ணங்களை மனிதர்கிட்ட இருந்து மறைக்கலாம், ஆண்டவர்கிட்ட இருந்து மறைக்க முடியாது.
ஆண்டோட இருந்து ஒருபோதும் மறைக்க முடியாது. உலகத்தில் உள்ள எந்த கோர்ட்டும், எந்த நியாயாதிபதி, எந்த ஜட்ஜும், எந்த போலீஸும் நீங்க என்ன சிந்திக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதற்காக உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய யோசனையின்படி, சிந்தனையின்படி, நோக்கங்களின்படி, எண்ணங்களின்படி அவர் என்ன செய்வாரா? நியாயம் தீர்ப்பார். அதனால எண்ணங்களிலே பரிசுத்தம், அதுக்கப்புறம் வார்த்தையில பரிசுத்தம். மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பிக்க. வெளியே இருந்து நம்ம சாப்பிடுறது ஒண்ணும் நம்மளை பாதிக்காது. ஆனா நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற சிந்தனையும் வார்த்தைகளும் ஒரு பெரிய பாதகத்தை உண்டு பண்ணும். செயல்கள், எப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடும்? அன்பின் செயல்கள், ஆசீர்வாதத்தின் செயல்கள், உற்சாகப்படுத்தும் செயல்கள், மற்றவர்கள் நன்மை செய்யும் செயல்கள். இந்த செயல்களை செய்யறோம். இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? வாழ்க்கை முறை என்று சொன்னாலும் சுவேத்திரனை வாசிக்கிறோம், எதை செய்தாலும் ஆண்டோருடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். எதை செய்தாலும் ஆண்டோருடைய மகிமைக்கென்று செய். ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சாலும் ஆண்டோருடைய மகிமைக்கென்று குடி. 2 இட்லி சாப்பிட்டாலும் ஆண்டோருடைய மகிமைக்கென்று சாப்பிட்டு. எதை செய்தாலும் ஆண்டோடைய மகிமைக்கு சிறப்பாக செய்யுங்க. ஆண்டோடைய நாம் மகிமைக்கு. அது மாத்திரம் நம்முடைய உறவுகள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதுல நம்ம தீமோத்தியில பார்க்கலாம், பெரியவங்களோட எப்படி நடக்கணும், சக வயதுள்ளவர்கள்ட்ட எப்படி நடக்கணும், சிறுவர்கள்ட்ட எப்படி நடக்கணும், பரிசுத்தமா நடக்க வேண்டும். சோ சர்மன் ஆன் த மவுண்ட், அதாவது மலை பிரசங்கத்தில் இதை குறித்து தெளிவா பார்க்கலாம். அதுக்கு நமக்கு நேரம் இல்லை பார்ப்பதற்கு, இன்னொரு முறை பார்க்கலாம். சோ தேவ இடத்தில் நிலைத்திருத்த நபரால் தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. பாவத்தை வெறு, பாவத்தை விட்டு ஓடு, பாவத்திற்கு எதிர்த்து நில். அதான் சொல்றேன், பாவத்தை வெறுக்க வேண்டும், பொறாமையை வெறுக்க வேண்டும், எரிச்சலை மறுக்க வேண்டும், கோபத்தை வெறுக்க வேண்டும், அசுத்தமான சிந்தனைகளை வெறுக்க வேண்டும், பாவத்தை விட்டு ஓடு. யோசேப்பு என்ன செய்யறான்? போத்திபாருடைய மனைவிட்டிருந்து ஓடுறான். பாவத்தை விட்டு ஓடு, பாவத்திற்கு எதிர்த்து நில். பாவம் செய்கிறவர்களுக்கு, செய்ய தூண்டுகிறவர்களுக்கு, பாவம் செய்கிற சூழ்நிலைக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். சோ நம்ம என்ன பார்க்கிறோம்? நாம் அவருக்கு சொந்தமானவர், அவருடைய பிள்ளைகள். அவருக்கு போல, அவருக்கு விருப்பப்படி, அவருக்கு மகிமைப்படி வாழ வேண்டும். அவரை போல் நடக்க வேண்டும், அவரை போல் மாற வேண்டும். இதுதான் யோவான் இந்த முழு அதிகாரத்திலே நமக்கு சொல்றார். தேவனால் பிறந்தவர்களாய் இருப்போம், நீதியின் கருவிகளாய், ஆயுதங்களாய் இருப்போம், அவருக்கு சொந்தமானவர்களாக அவர்கள் நிலைத்திருப்போம், அவரை போல் மாறும். இந்த 4 காரியங்களையும் செய்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ சீஷத்துவம். அவளை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்வதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவில்லை. பாவம் செய்கிறவன் பிசாசனால் உண்டாயிருக்கான். ஏனெனில் பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியையில் அழிக்க முடிய தேவன் உடைய குமாரன் வெளியிட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும். பாவத்துக்கு எதிர்த்து, பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவன், பாவத்தை மேல் செய்ய கொடுதலாய் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஏனென்றால் நாம் ஆண்டவரிலே பிறந்தவர்கள், ஆண்டவரால் பிறந்தவர்கள், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவரால் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். இதனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்தோம். சரி,